கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 35 verse 1. The desert and the parched land will be glad. The wilderness will rejoice and blossom. ஏசாயா 35 அதிகாரம் 1 வசனம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். Do you feel stuck in a desert season where nothing seems ready to bloom? என் வாழ்க்கை வனாந்திரம் போல ஒரு வளர்ச்சியும் காண முடியாதபடிக்கு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உங்கள் வனாந்திரம் செழிக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த நாளிலே கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார், வனாந்திரமாய் இருக்கிற உங்க வாழ்க்கை பல காலமாக என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் நான் பார்க்கல, என் வாழ்க்கை மிகுந்த வறண்ட நிலம் போல, ஒரு நன்மையும் இல்லாதபடி, ஒரு மகிழ்ச்சியோ சந்தோஷமோ ஒரு அமைதி இல்லாதபடி என் வாழ்க்கை மிகுந்த வனாந்திரத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி வேதனையோட வருத்தத்தோட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, இந்த நாளிலே கர்த்தர் உங்களிடத்துல தெளிவாக பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், வனாந்திரமா இருக்கிற உங்க வாழ்க்கையை நிச்சயமாக செழிக்க செய்கிற தேவனாக இந்த நாளிலே அவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக, எவ்வளோ ட்ரையாக, எவ்வளோ லைஃப்லெஸ் சிச்சுவேஷனாக இருந்தாலும் அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இந்த நாளிலே உங்க வாழ்க்கையை அவர் உயிர்ப்பித்து அதை செழிக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை களிப்பாக அவர் மாற்றுவார். Where there was emptiness, there will be abundance. இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை நீங்கள் இழந்து தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியங்கள் மறித்து போய் உயிரற்ற நிலவையில் இருக்குதோ, எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து அவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையை அழகுபடுத்தி உங்க வாழ்க்கையை செழிக்க செய்து உங்கள் வனாந்திரத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம வேதத்துல கூட பார்க்கிறோம், சாராளின் கர்ப்பம் மறித்து போன சூழ்நிலையில, அதுல நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில, வயது சென்ற காலத்திலையும் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்று ஈசாக்கை பெற்றெடுக்க கிருபை செய்து அவருடைய வனாந்திரத்துல கர்த்தர் ஒரு களிப்பை தந்தார் அல்லவா? இந்த நாளிலே நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எசேக்கியேலின் காலத்துல கூட உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்த தேவன் அவர். இந்த இடத்துல ட்ரையாக, டெட்டாக, ஸ்கேட்டர்டாக இருந்த அந்த எலும்புகளை எல்லாவற்றும் ஒரு மைட்டி ஆர்மியாக எலும்பு செய்த தேவன் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சிதறடித்து, எதெல்லாம் காய்ந்து உலர்ந்து போயிருக்கிறதோ எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பிக்க செய்து அவர் உங்க வாழ்க்கையை செழிக்க செய்ய தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். Today Isaiah 35:1 is a promise of restoration, renewal and a supernatural transformation. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். God can make desert bloom. He can turn dry season into a joyful season. He will bring life, beauty and hope where you least expect it. Your wilderness is not the end. God is about to make it to blossom. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வனாந்திரம் ஆண்டவரே இந்த நாளிலே மாறட்டும் கர்த்தாவே. அப்பா, வனாந்திரம் செழிக்கும் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. எந்தெந்த நிலங்கள் ஆண்டவரே பாழாய் கிடக்கிறதோ எல்லாவற்றும் பயிர் செய்கிற நிலமாக ஆண்டவரே ஆசீர்வாதமாக, ஆச்சரியமாக ஒரு மாற்றத்தை நீர் தந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.